இடத்துக்கு செல்லுகின்ற அமைப்பு. ஐயா நம்ம கட்சியில் இல்லை, கட்சி சார்ந்த விஷயத்தில் நான் ஈடுபட முடியல அப்படின்னு சொன்னவங்களாம் பார்த்தா திடீர்னு பார்த்தா அரசியலில் குச்சிட்டு பார்த்தா ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி மாதிரி நம்ம ஒளிரக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும். இந்த 6ஆம் இடத்துல செல்லுகின்ற சனியோடு சம்பந்தப்படுகின்ற சுக்கிரன், அதுவும் இல்லாமல் இந்த இடம்பெயர்ந்து வாழ்கின்ற காலம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு மாற்றம் என்பது உண்டு. இந்த மாதத்தில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், ஐயா எனக்கு லாட்டரியில் அடிச்சு எனக்கு ரூபா வந்துச்சு, திடீர் வருமானம் வந்துச்சு அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இந்த அசட்டு தைரியத்தில் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுவாங்க. அது துலா ராசிக்கு மட்டுமே ஒரு பெரிய ஆஃபரான ஒரு காலம் என்பது இந்த சனி பகவானுடைய இடப்பெயர்ச்சி, இந்த சுக்கிரனுடைய இடப்பெயர்ச்சி. முக்கிய தினம் எது சொல்லனா செவ்வாயுடைய இடப்பெயர்ச்சி சேரபோது இந்த 6ஆம் இடத்தில் இதுதான் அவங்களுக்கு கிடைக்கின்ற பெரிய வாய்ப்பு. வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய காலம். ஒரு 17ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த சனி செவ்வாய் சேர்க்கை பெற்று வெளியூர் பயணங்களில் ஆதாயத்தை பெறுகின்ற காலம். ஒரு நல்ல ஒரு ஜம்பர் கூட கிடச்சிடும் உங்களுக்கு. ஒரு லாட்டரி சீட் அடித்தா மாதிரி ஒரு நல்ல சாப்பாடு, ஒரு லக்ஸரி வாழ்க்கை, இதெல்லாம் கிடைக்க போகுது. வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள், இந்த மாதிரி வெளிநாடு பயணங்களுக்காக காத்திருந்தவங்களுக்கெல்லாம் இந்த துளாராசிக்கு ஆஃபர் தருகின்ற காலமாக இந்த மாதம் பங்குனி மாதம் கிடைக்க போகுது. விரயம் என்பது இருந்தாலும் அது சுப விரயங்களாக இருக்கக்கூடிய காலம். ஐயா அது தேவைக்கேற்றால் பார்த்தா விரயம் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் தோன்றும். சுக்கிர பகவான் இடம்பெயர்ந்து இந்த 14 தேதிக்கு அப்புறம் பங்குனி மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிர பகவான் இடம்பெயர்ந்து வருவார். அவர் 7ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அப்போ வெளியூர் போகிறதுக்கான ப்ரோக்ராம் கண்டிப்பாக நடைபெறும். 7ஆம் இடம் என்பது வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள் என்று சொல்கிறோம் இல்லையா, அது தொலைதூர பயணத்தை ஏற்படுத்துகின்ற காலமாக பங்குனி 17க்கு அப்புறம் இந்த மாற்றங்கள் நிறைய உண்டு. வெளியூர் பயணங்களே போகிற மாதிரியே இருக்குது. தினமும் ஏன்னா ஒரு சுற்றுலாவுக்கு போகிற மாதிரியோ இல்லை சேலஞ்சு பண்ணி ஏன்னா ஒரு வேலைக்காகவோ அரசியல் வேலைக்காகவோ நம்ம வேலைக்காகவோ நம்ம போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை என்பது இருந்து கொண்டு ட்ராவலிங் என்பது இருந்து கொண்டே இருக்கும். துலாவை பொறுத்த வரைக்கும் புதன் பகவான் நீச்சகதி பெறுகின்ற நேரம் 26ஆம் தேதி தான் அவர் மீனராசிக்கு ட்ரைன் பண்ணுவார். 6ஆம் இடத்துக்கு போவார். அது வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனை கிடையாது. அவர் 6ஆம் இடத்துக்கு சென்றாலே 12ஆம் அதிபதி நீச்சகதி பெறுகின்ற நேரம். அதனால் தேவையில்லாத வம்பு வழக்குகளில் சிக்காமல் இருப்பது, அந்த 26ஆம் தேதிக்கு அப்புறம் பேச்சில் கவனத்தை எடுத்துக்கொள்வது. ஐயா விரயத்தார் நம்மளுக்கு விரையாதிபதி அவர் தான், 12ஆம் அதிபதி அவர் தான். அவர் நீச்சகதி பெற்றாவே நம்ம தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். 12 என்பது தடுமாற்றத்தை கொடுக்கக்கூடிய இடம், பயத்தை கொடுக்குற இடமே அதான். தேவையில்லாத எண்ணத்தை உருவாக்குறதும் அந்த 12ஆம் இடம். அயன சைன போகம் என்று சொல்கிறோம் இல்லையா, அங்கே போய் விழுந்துடக்கூடாது. நம்ம தேவையில்லாமல் நம்ம புத்தி அங்கே மாறக்கூடாது. அதனால் அந்த இடத்தை கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது இரவு நேர பயணத்தை தவிர்த்து கொள்வது, இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது, நீண்ட தூரம் போகிறது, ரெஸ்ட் இல்லாமல் வேலை செய்யறதுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி விஷயத்தை தடுத்து நிறுத்தி கொண்டாலே போதுமானது. நம் வாழ்வாதாரம் மேலோங்கும். துலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்த செயல்களில் வெற்றி பெறும். இந்த சனி செவ்வாய் சேர்க்கை பெறுவது 6ஆம் இடத்துல மட்டும்தான். ஏன்னா கடன் வாங்கியிருந்தால் அதில் கொஞ்சம் தொந்தரவு அதிகமாக இருக்கும், சண்டை போடுற மாதிரி இருக்கும். அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க ஐயா. இல்லை கடன் வாங்குகிற சூழ்நிலைக்கு நாம் தள்ளுகின்ற காலமாக போய்டும். ஐயா இது வரைக்கும் கடனே வாங்கலைன்னா அது வாங்க வச்சிரும். அதனால் இந்த 6ஆம் இடத்தை நாம் பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றத்தையும் தருகின்ற இடமாக வச்சுக்கிறாங்க. கீழ்மட்டத்துக்கு செல்லுகின்ற, அதாவது தரைமட்டத்துக்கு கடன் வாங்கிறது, இந்த மாதிரி விஷயத்தை தள்ளுகின்ற அமைப்புகளும் வச்சுக்கிறாங்க. வேலைக்கான அமைப்பு சனி செவ்வாய் சேர்க்கை பெறும்போதெல்லாம் வேலை டைட்டாக இருக்கும். அயர்ந்து வேலை செய்யக்கூடிய பாக்கியம் எல்லாம் கிடைக்கும். இந்த சனி செவ்வாய் சேர்க்கை பெறும் பொழுதெல்லாம் ரொம்ப உடம்பு உபாதை கூட கொடுக்கும். ஐயா முடியல, என்னால் முடியல சாமி, கடுமையாக உழைச்சிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லு வரும் பார்த்திங்களா, அது துளாராசிக்கு உரியதாக மாறும். அயர்ந்து சேர்ந்து, அதாவது வெளியூர் பயணம் போய்விட்டு திருப்பி வந்தால் ஒர்க் பண்ணுறது, வீட்டை பயில பார்க்குறது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் எடுத்து நடத்துகின்ற பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்க போகுது. துலாம் இந்த முறை வெல்லுகின்ற பாக்கியம் இந்த பங்குனி மாதத்திலேருந்தே இவங்களுக்கு வெல்லுகின்ற பாக்கியம் எல்லாம் கிடைக்குது. சுக்கிர பகவானுடைய இடப்பெயர்ச்சி அது ஒரு சாதகத்தை தரும். அதிலேருந்தே வருமானம் என்பது இருந்து கொண்டிருக்கும். புதனுடைய இடப்பெயர்ச்சியின் காரணமாக அங்கே மட்டும் கொஞ்சோண்டு டிஸ்டர்ப் பண்ணும் நம்மளை. ஏன்னா இந்த சொத்து வில்லங்க பத்திரம் இந்த மாதிரி விஷயத்தில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க. இதில் மட்டும் கொஞ்சம் கவனம். ஏன்னா ரிஜிஸ்டர் பண்ணுறேன், நான் இடத்த விற்க போகிறேன், இடத்த வாங்க போகிறேன்னா அந்த எழுத்துக்களில் கவனத்தை எடுத்துக்கணும். இந்த பேப்பரில் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கணும். அந்த புதன் பகவான் நீச்சகதி பெற நேரத்தில் தான் தேவையில்லாத விஷயம், பத்திரம் செலவு, இந்த மாதிரி விஷயம் எல்லாத்தையுமே எடுத்து நடத்தும். ஏன்னா அப்படி தான் வச்சுருக்கோம் நம்மளை. எல்லாமும் காலம் கொடுக்கறத நம்ம கொடுக்க முடியும், தனிப்பட்ட முறையில் நாம் எதுவும் செய்ய முடியாது. குரு பகவானுடைய பார்வை நல்லா இருக்கிறதால அதை பற்றி கவலைப்பட தேவை. ஓரளவுக்கு சாதகத்தை தரும். நம் வாழ்வில் நிறைய நல்ல விஷயங்கள் எப்போ நடக்க போதுன்னா வருகின்ற காலங்கள் எல்லாமே முன்னேற்றம் தருகின்ற அமைப்புகள் தேடி வரப்போகுது. இந்த ஆண்டு
கடைசி தமிழ் மாதத்தில் கடைசி மாதம் என்று சொல்லக்கூடிய பங்குனி மாதம் நம்மளுக்கு ஏற்பட்டு வந்த பின் விளைவுகள் மாற்றங்கள் எல்லாம் முன்னேற்றமாக தருகின்ற அமைப்பாகவும் அடுத்து வருகின்ற தமிழ் புத்தாண்டு நம்மளை நல்லபடியாக வரவேற்கணும்னு சொல்லிட்டு என்னது கூறி விடைபெறுகிறேன். மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட தடைகள் அனைத்தும் விலகி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.